ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமாவை வச்சு பன்னீரம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சு காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ வேறு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்குறாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஆப்பச்சோடா சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு வாசனைக்காக 4 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த வெல்லத்தோட மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மாவு ரொம்ப நல்லா திக்காக இருக்குது. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு 1/2 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுட்டாலே கரெக்டாக இருக்குங்க. 2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக தேங்காயை வறுத்துட்டு சேர்த்துருக்குறாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பணியார கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு புள்ளியும் நம்ம சேர்த்துக்கலாம். மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மாவை வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு ஒரு பக்கமாக வெந்திருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மறுபக்கத்தையும் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மறுபக்கமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக போண்டா தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குறாங்க. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன துண்டாக 1 இன்ச்சியோ 1 பச்சை மிளகாவையும் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஒயர் விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த தயிர் ஒரு நிமிஷத்துக்கு போல் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தயிரை நல்லா அடித்து விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறாங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு 2 ஈக்குவலாக எடுத்துருக்குறாங்க.
கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு பிணைஞ்சிக்கலாங்க. ஒரே அடியாக தண்ணி சேர்க்காம தேவைப்படும் போது அளவாக சேர்த்துட்டு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இடையில தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பிணைஞ்சிக்கலாங்க. எனக்கு இந்த மாவை பிணையிறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 கப்பிலேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்ல ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாங்க. மாவு நல்லா அடித்து எடுக்கும் போது போண்டா போடும்போது நல்லா சூப்பராக உப்பிக்கிட்டு வருங்க. இப்போ இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மறுபடியும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி மாவு கரெக்டாக வர அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாவு வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுடலாங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த மாவை ஒரு நிமிஷத்துக்கு போல் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் வந்து சின்ன சின்ன உருண்டைங்களா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு இந்த போண்டா எல்லாமே லைட்டாக செவந்து வந்திருக்குது. இது நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த போண்டா எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்குது. இப்போ இந்த போண்டாக்களை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இதே போல் மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை.